அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். நாம் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். திருப்பூரம் திருவிழாவை தான் நம்ம ரொம்ப உற்சவத்தை கொண்டாடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியலையேன்னு ஏக்கப்பட்டுண்டே இருக்கிறவாளோட குறையெல்லாம் தீர்க்கறதுக்காகத்தான் இந்த யூடியூப் வாயிலாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே தான் திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் தாயார் சொன்னதே தான். இருக்கும் இடமே கோகுலம், நான் இருக்கிற இடம்தான் கோகுலம், இங்கே நான் கண்ணனை நினச்சிக்கிறேன். ஆண்டாள் எவ்வளவு அழகா பிற்காலத்தில் நம்மளுக்கெல்லாம் நிற்கிறது கூட நேரம் இருக்காது. நம்ம அவ வேலையை பார்த்துட்டு ஓடிண்டே இருப்போம். அந்த ஒரு க்ஷணமாவது பெருமாளை நினச்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன சொன்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சாலே போதும், கண்ணனோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சிடும்னு தாயார் சொன்னா இல்லையா? அதன்படி இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரம் இந்த உற்சவம் ஆகிட்டு இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரம் தாயார் புறப்பாடாயிருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கோ. தாயாரோட அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தினம் தாயாரோட வாகனம், தாயாரும் பெருமாளும் எந்தெந்த வாகனத்தில் வரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நான்காம் திருநாளான அன்று தாயார் சேஷ வாகனத்திலும் மன்னார் அவர்கள் கோவர்த்தனகிரி வாகனத்திலும் வரா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்தில் வரா. அப்போ எதுக்காக இந்த வாகனத்தில் வரா நம்மளும் சிந்திச்சு பேசிகிட்டே இருக்கோம். கற்பனை பண்ணி ரசித்து சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையாக இதுதான் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர நிறைய காரணம் இருக்கும். தாயார் எதற்காக சேஷ வாகனத்தில் வரா? கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோன்னா நம்மளுக்கே தெரியும். ஒரு புராண கதை உங்கள் எல்லாருக்குமே நன்றாவே தெரிஞ்சிருக்கும். தாயார் நினைக்கிறவா எத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தாயார் இயற்கையிலேயே ஆண்டாள் அப்படின்னு கண்ணை மூடின்னு ஒரு சனம் நினச்சாலே போதும். நிறைய அறிவு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம், சகல சௌபாக்கியத்தையும் செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய தெய்வம் கோதை நாச்சியார். பின்னாடி கண்ணனா வரார். வெங்கமன்னார் நேற்று ராமரா வந்தார் 3ஆம் திருநாளில், இன்னைக்கு கண்ணனா வரார். கண்ணனா வரப்போ எவ்வளவு குறும்பு இருக்கும் அவருக்கு. சும்மாவா எல்லாரையும் ஆட்டி வச்சிருவார். அப்படி நம்ம ஒன்று கேட்டோம்னா, ஓ நீ இப்படி கேட்குறியா, நான் இப்படின்லாம் நினச்சேன் அப்படின்னு விளையாட்டுக்குரிய கண்ணன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மழையை கொடையாக பிடிச்சிட்டு வரார். அவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டுக்கோங்க. ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சுக்கோங்கோ. பார்க்கடலை கடையிறப்ப என்னது வாசுகிங்கிற பாம்பை தான் என்ன செஞ்சா, கயரா வச்சுட்டு மழையை கடைஞ்சா. அதே மாதிரி பெருமாள் கோவர்த்தனகிரியை கொண்டுட்டு வரார். நீங்கள் அப்போ என்ன செய்யணும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருங்கோ. கடைஞ்செல்லாம் எடுத்து நம்ம கேட்கணும் அவர்கிட்ட, இப்படி தான் நம்ம கேட்கணும் அப்படி தான் கேட்கணும்னா அவர் அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், பிடி கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் எதற்கு கட்டுப்படுவார், பக்திக்கு கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதற்காக இந்த சேஷ வாகனத்தில் வரேங்கிற அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பாருங்க, குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் நீங்கள் நல்லபடியாக குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமாக சக்கல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டே முன்னாடி அப்படியே மகாராணி கம்பீரமாக 7 தடை உள்ள சேஷ வாகனத்தின் மீது அமர்ந்து வருகிறாள். பின்னாடியே ரெங்கம்மனா அவ்வளோ அழகாக செவிச்சுட்டே இருக்கும். கண்ணனா கோவர்த்தனகிரியில் வரார். செவிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாயார் சொன்னபடியே ரெங்கமன்னார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்ணனா வந்திருக்கார் இல்லையா, எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள், நாங்கள் எங்களுக்கு அறிவே கிடையாதுப்பா, எங்களுக்கு அறிவு நாள்லாம் ஒன்று நாங்கள் அடையவே முடியாது, ஆனால் தூய்மையான பக்தி நாள் ஒன்று அடைய முடியும். நீ தான் எங்களுக்கு எல்லாமே, அதனால் நீர் எங்களை காப்பாற்றுன்னு சரணாகதி பண்ணிப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்டாள் ரெங்கமன்னாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் உற்சவம் அனுப்புங்கோ. எல்லாருக்கும் தாயார் பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. நன்றி.